அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்தியன் பேங்க்கில் அப்ரெண்டிஸ்க்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின விவரங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறோம். 1500 காலி பணியிடங்களுக்கு உள்ள அப்ரெண்டிஸ்க்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு இந்தியன் பேங்க்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கெரியர் பேஜில் அப்ரெண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் அப்ளை லிங்க்கும் இப்போ அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம அந்த டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன விவரங்கள் இருக்குது, யார் யார் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்தியன் பேங்க் அப்ரெண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன். இந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா 18/7/2025 7/8/2025 அடுத்து ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 7/8/2025 லாஸ்ட் டேட்டு. இப்போ மொத்தம் 1500 காலி பணியிடங்கள் கொடுத்துருந்தாலும் ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் அவங்க வேக்கன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்தியா ஃபுல்லாக. அதில் நமக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா 277 வேக்கன்சிஸ் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதில் எஸ்சிக்கு 52 காலி பணியிடங்கள், எஸ்டிக்கு 2 காலி பணியிடங்கள், ஓபிசிக்கு 74 காலி பணியிடங்கள், இடபிள்யூஎஸ்க்கு 27 காலி பணியிடங்கள், யூஆர் கேட்டகரிக்கு 122 காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 277 காலி பணியிடங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் புதுச்சேரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 9 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. எஸ்சிக்கு 1, எஸ்டிக்கு இல்லை, ஓபிசிக்கு 2, இடபிள்யூஎஸ்க்கு கிடையாது, யூஆருக்கு 6 அப்படின்னு சொல்லிட்டு புதுச்சேரிக்கு 9, தமிழ்நாட்டுக்கு 277 காலி பணியிடங்கள். ஆக மொத்தம் இந்தியா ஃபுல்லாக 1500 காலி பணியிடங்களுக்கு அவங்க ஒதுக்கியிருக்காங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்த பதவியின் பெயர் நம்ம முதல்ல பார்த்த மாதிரி அப்ரெண்டிசஸ் அப்படிங்கிறது தான் போஸ்ட் நேம். ஓகேங்களா? அப்ரெண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. அந்த போஸ்ட்டுக்கு தான் நாங்கள் அந்த வேக்கன்சிஸ் எடுக்கிறாங்க. அடுத்து இதுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 20 வயதுக்குள்ளேயும் அதிகபட்சம் மேக்ஸிமம் 28 வயதுக்குள்ளேயும் இருக்கணுங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வயது தளர்வும் உண்டு. கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் கிராஜுவேட் டிகிரி தான். ஓகேவா? அடுத்து வயது தளர்வு எஸ்சி எஸ்டிக்கு 5 வருடங்கள் கொடுக்குறாங்க. ஓபிசியில் என்சிஎலுக்கு 3 வருடங்கள் கொடுக்குறாங்க. பிடபிள்யூபிடிக்கு 10 வருடங்கள் கொடுக்குறாங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வயது தளர்வு இது தான் உங்களுக்கு. இந்த வயது தளர்வுக்கு இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணிக்க முடியும். அதை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல வேக்கன்சிஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு பர்டிகுலராக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அடுத்து எந்த முறையில் தேர்வு செய்வாங்க, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். ஒரு 100 மார்க்குக்கு 100 கொஷின்ஸ் வச்சு ஒரு டெஸ்ட் இருக்குங்க. அந்த டெஸ்ட் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களை செலக்ட் பண்ணிவிட்டு லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. இப்போ நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு தமிழ் நல்லா எழுத பேச படிக்க தெரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கணும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது சம்மந்தமான ஒரு டெஸ்ட் மாதிரி அவங்க வைப்பாங்க. பாருங்கள், அஃபிஷியல் லாங்குவேஜஸ் எது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புதுச்சேரிக்கும் தமிழ் தெரிஞ்சிருக்கணும், தமிழ்நாட்டை சேர்ந்த கேண்டிடேட்ஸ்க்கும் தமிழ் தெரிஞ்சிருக்கணும். அதை பார்த்துக்கோங்க. சம்பள விகிதம் என்ன அப்படின்னா மெட்ரோ அர்பன் அந்த பிரான்ச்சஸ்க்கெலாம் 15,000 சம்பளமும், அந்த ரூரல் செமி அர்பன் பிரான்ச்சஸ் அங்கே உள்ள பிரான்ச்சஸ்க்கான போடுற வேக்கன்சிஸ்க்கான சம்பளம் 12,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி அவங்க சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 12 மந்த்ஸ்க்கு இந்த பீரியட் ஆஃப் ட்ரைனிங் நடக்கும். அதை அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. அடுத்து இதுக்கான கட்டணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு 800 அப்ளிகேஷன் ஃபீஸும், எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு 175 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸாக உங்களுக்கு இருக்குது. இந்த பதவிகளுக்கு நீங்கள் ஆன்லைனில் தாங்க அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லிங்க்கு அவங்க அங்கேயே கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து இந்த ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் இல்லையா, எக்ஸாமினேஷன்ஸு, அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தோம்னா சென்னை, மதுரை, திருநெல்வேலி, சேலம், திருச்சிராப்பள்ளி, வேலூர், கோயம்புத்தூர், விருதுநகர், தஞ்சாவூர் இங்கெல்லாம் அந்த எக்ஸாமினேஷன் சென்டர் உங்களுக்கு இருக்கும். புதுச்சேரியிலேருந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு புதுச்சேரியிலேயே எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. எல்லா விவரங்களும் நம்ம மோஸ்ட்லி பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட 1500
1500 காலி பணியிடங்களை கொண்டு இந்தியன் பேங்க்கில் அப்ரெண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முதல்ல சொன்ன மாதிரி இந்தியன் பேங்கோட கெரியர் பேஜ் வந்தீங்கன்னா அதில் பாருங்கள், என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரெண்டிசஸ் இன் இந்தியன் பேங்க்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் அப்ளை லிங்க் இருக்கும், ரெண்டாவது நோட்டிஃபிகேஷன் லிங்க் இருக்கும். இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷனை பார்த்தோம். அதுக்கு மேலே ஆக்டிவ் ஃப்ரம் 18/7 அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான லிங்க் ஓப்பன் ஆகிடும். ஓகேவா, இதுதான் இந்தியன் பேங்க்குக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு. இதில் நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அவங்க கெரியர் பேஜில் நோட்டிஃபிகேஷனும் அப்ளை லிங்க்கும் கொடுத்துட்டாங்க ஒன்றா. ஓகேவா, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்ளை பண்ணுறவங்க இந்த நோக்கத்தில் போய்ட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.